ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தருமபுரிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு விரிசல் ஏற்பட்டு அதற்கடுத்து அந்த குடும்பத்தில் ஒரு நபர் இறந்த பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தருமபுரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 1995 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கஸ்தூரி அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு கஸ்தூரி தற்போது வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் வாழ்ந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி அப்படியே இடிஞ்சு போய் பாலடைஞ்சு கிடக்குதாமுங்க. அந்த கிராமத்தினுடைய மக்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, அந்த வீட்டை போய் பார்த்தாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த சம்பவம் தாங்க ஞாபகம் வருமாமா. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் அப்படி சொல்லிட்டு கஸ்தூரி ஆரம்பத்திலேயே ஒரு திகிலை கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தா 95 காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தருமபுரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் திருமலை மற்றும் வாணி இவங்க இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க இருவருக்கும் திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. புரோக்கர் மூலியமாக தான் பார்த்து திருமணம் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய இந்த திருமலை அப்படிங்கிறவர் கொஞ்சம் கூட படிக்கலைங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய 5 வயது டு 6 வயதிலேயே அம்மா அப்பாவை இழந்துட்டாருங்க இந்த நபர். அப்பா அம்மா இறந்த பிறகு சித்தி மற்றும் சித்தப்பாவினுடைய அரவணைப்பில் தாங்க இந்த திருமலை வளர்ந்து வந்தார். 98 காலகட்டத்தில் திருமண வயது வந்த காரணத்தினால வாணி அப்படிங்கிற இந்த பெண்ணை அரேஞ்ச் மேரேஜ் மூலியமாக திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. திருமணமான பிறகு திருமலை மற்றும் வாணி இவங்க இருவருமே தனி குடித்தனம் வந்து இந்த கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்தில் சொந்தமாக வீடு ஒன்று, ஓட்டு வீடு தாங்க கிராமத்தினுடைய வீடு, அதை விலைக்கு வாங்கி கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சாங்க. கல்யாணமாகி 3 மாத காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த திருமலை அப்படிங்கிற நபருக்கு தன்னுடைய மனைவி தன்னை பிடித்து திருமணம் பண்ணல அப்படி சொல்லிட்டு தெரிய வருதுங்க. அதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லிட்டு திருமலை பேக் சைடில் விசாரிக்கும் போதாங்க ஒரு முக்கியமான தகவல் தெரியுது. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா இப்போது திருமலை வச்சிருக்கக்கூடிய இந்த கிராமத்திலிருந்து மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனாதாங்க இந்த வாணியினுடைய அப்பா அம்மாவுடைய ஊர் இருக்கு. அந்த ஊர் இருந்தா இந்த பெண்ணை திருமணம் பண்ணி வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு முன்பே தன்னுடைய மனைவி வேறொரு நபரோடு காதல் இருந்திருக்காங்க. அந்த காதலை ஏற்றுக்கொள்ளாத வாணியினுடைய அப்பா அம்மா திருமலைக்கு தன்னுடைய மகளை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் ஒரு பெரிய வேறுபாடு 2 பேருக்கும் என்ன அப்படி சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமலை அப்படிங்கிறவர் சுத்தமாக படிக்கலைங்க, அம்மா அப்பாவினுடைய அரவணைப்பு இல்லாத காரணத்தினால. ஆனால் இந்த வாணி அப்படிங்கிறவங்க அப்போதைய 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வாணி கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கிராமத்தில் காதலிச்ச அந்த பையனும் வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காருங்க. அவருடைய பேர் வினோத். என்ன காரணம் அப்படி சொல்லி தெரியலீங்க, வாழ்க்கையினுடைய ஓட்டம் அப்படி சொல்லி சொல்லலாம். அவங்க அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணாமல் திருமலைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க தன்னுடைய மகளை. வேண்டா வெறுப்பா திருமலையை கல்யாணம் பண்ண வாணி அப்படிங்கிறவங்க தன்னுடைய கணவரை பக்கத்திலேயே சேர விடலிங்க 3 மாத காலகட்டம். அப்போது திருமலை எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுட்டு பொறுத்துக்கிட்டாருங்க. நம்ம தான் சரியா வந்து பேக்ரவுண்ட் விசாரிக்காம இந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டோம், எப்படி பார்த்தாலும் இந்த ஜென்மத்தில் இவ தான் தன்னுடைய மனைவி அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு காலங்கள் போட்டு சொல்லிட்டு காத்திருந்தாருங்க. 3 மாதம் 4 மாத காலகட்டம் கழிச்சு திருமலையினுடைய நடவடிக்கைகள் அப்புறம் உண்மையாக இருக்கிறதெல்லாம் பார்த்து வாணிக்கும் தன்னுடைய கணவர் மேலே காதல் ஏற்பட்டுச்சுங்க. அதற்கு பிறகு எப்போதும் போல குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சாங்க இந்த வாணி அப்படிங்கிறவங்க. எல்லா பெண்களையும் மாறி நிறைய காதலிச்ச ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய காதல் ஜெயிக்கல அப்படின்னா அதற்கடுத்து வேறொரு நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்குவாங்க. ஒரு சில மாதங்கள் கழிச்சு இதுதான் தன்னுடைய நிலைமையை எப்படி சொல்லிட்டு எடுத்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த வாணி அப்படிங்கிற பெண்ணும் தன்னுடைய கணவரான திருமலையோடு நல்லா வாழ ஆரம்பிச்சாங்க. அதற்கு பரிசாக கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு வருட காலகட்டம் கழிச்சு ஒரு அழகிய பெண் குழந்தையும் இவங்க இருவருக்கு பிறந்துச்சுங்க. அந்த பெண் குழந்தைக்கு 2 பேரும் சேர்ந்து கயல்வெளி அப்படி சொல்லிட்டு பேர் வச்சு நல்லா வாழ்ந்தாங்க.
இதில் இன்னும் ஒரு முக்கியமான வேறுபாடு என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த வாணி அப்படிங்கிறவங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தது மட்டும் இல்லைங்க, ஓரளவுக்கு அழகாகவே இருப்பாங்க. ஆனால் இந்த திருமலை அப்படிங்கிறவர் அப்படியே நேர் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல மனசு குணம் இருந்தாலும் கூட அவர் தோற்றத்தில் அந்த அளவுக்கு அழகாக இருக்க மாட்டாருங்க. அது ஒரு பெரிய வேறுபாடாக ஸ்டார்டிங்கில் வாணி நினைச்சாலும் கூட போக போக இவர் தான் தன்னுடைய கணவர் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 5 வருட காலகட்டங்கள்ங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக எல்லாரும் வாழ்றதை விட நல்லாவே வாழ்ந்தாங்க தம்பதிகளாக. 5 வருட காலகட்டம் கழிச்சு, அதாவது கைல்வெளிக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அப்போதான் இவங்க இருவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி ஒன்று விழுகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருமலை அப்படிங்கிறவர் அந்த அளவுக்கு நல்லா படிக்கல. குழந்தை பிறந்த பிறகு இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னும் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய வேலையெல்லாம் சம்பளம் கம்மியாக தான் கிடைச்சு. மைசூர், தர்மபுரி டு மைசூர் ரொம்ப ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு தங்கல் வேலை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாருங்க. அதற்கு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லும்போது மனைவியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 5 வயது குழந்தை கைல்வெளி தான் இருக்காளே, நாங்கள் 2 பேரும் சேஃபாக இந்த கிராமத்தில் இருந்துக்குவோம், நீங்கள் அங்கே போய் தங்கல் வேலை செஞ்சு வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் ஆறுதல் படுத்தி சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து மனைவி அக்செப்ட் பண்ண காரணத்தினால நேராக கிளம்பி போய் மைசூரில் தங்கல் வேலை செய்ய ஆரம்பிச்சாருங்க. வாரத்தினுடைய கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை இரவு இந்த கிராமத்துக்கு வந்துருவாருங்க. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இங்கேயே இருந்துட்டு திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே கிளம்பி மைசூருக்கு போவாருங்க. வாரத்திற்கு 1 நாள் மட்டும்தான் கணவன் மனைவியாக இந்த கிராமத்தில் இருப்பாங்க. மற்ற எல்லா நாட்களுமே 2 பேரும் வெவ்வேறு இடங்களில் இருப்பதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. இந்த டைமில் தான் வாணியினுடைய அம்மா அப்பா இருக்கக்கூடிய ஊர் இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா, அந்த ஊரில் கோவில் திருவிழா நடைபெறுதுங்க. உடனே அங்கிருந்து அழைப்பு வந்த உடனே இந்த திருமலை அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தங்கல் வேலையை ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலாளி இந்த டைமில் லீவ் கொடுக்காத காரணத்தினால நான் மைசூர்லேயே இருந்துக்கிறேன், நீங்கள் 2 பேர் மட்டும் அந்த ஊர் திருவிழாவில் போய் கலந்துக்கிட்டு 1 வாரம் கழிச்சும் கூட வாங்க, இங்கே தனியாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மூலியமாக சொல்கிறாருங்க. 95ஆம் காலகட்டத்தில் அங்கங்கே இந்த உருவா கைன்னு இருந்திருக்குங்க. வாணி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஒரு பெரிய டீ கடையில் எஸ்டிடி பூத் இருந்திருக்குங்க. அந்த எஸ்டிடி பூத்காரர் தெரிஞ்ச காரணத்தினால எப்போது வேண்டுமானாலும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியை வர சொல்லி பேசிக்கலாங்க. ஸோ அதை அடிப்படையாக கொண்டு மைசூர்லேருந்து ஃபோன் பண்ணி தன்னுடைய மனைவி கிட்ட இப்படி ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. கணவர் சொன்ன பிறகு வாணியும் தன்னுடைய 5 வயது மகளான கைல்வெளியை கூப்பிட்டு நேராக சொந்த ஊரான அந்த வில்லேஜுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே முதல் நாளே ராட்டினம் போடுறது, ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், அப்புறம் வளையல்கள் வாங்கலாம், நிறைய பொருட்கள் வாங்கக்கூடிய ஸ்டால்லாம் போட்டுப்பாங்க இல்லையா. அங்கே நைட்டு நேரத்தில் எல்லா இடத்தையும் தெருவா சுற்றிட்டு இருக்காங்க இந்த வாணி அப்படிங்கிறவங்க. அப்போது தான் வாணிக்கு சின்னதாக ஒரு உறுத்தல் தென்படுதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த திருவிழா கூட்டத்தில் தன்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி வாணிக்கு உணர்வு தென்படுதுங்க. உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு சடனாக அந்த கூட்டத்தில் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது வாணிக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா, 5 வருடங்களுக்கு முன்னாடி சொந்த கிராமத்தில் காதலிச்ச பையன் இருக்கா இல்லையா வினோத் அப்படிங்கிறவர், அவர் அப்படியே அழுக்கு துணிகளை போட்டுட்டு தாடி நிறைய வச்சுட்டுங்க, ஃபுல்லாக தண்ணி வேற அடிச்சிருப்பாராட்டுருக்கு. வாணியவே அந்த கூட்டத்தில் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி வாணியும் வினோத்தும் காதலிச்சது அந்த ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியுங்க. கூட்டத்தில் இப்படி ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா இப்போது கண்டிப்பாக பொதுமக்கள் தப்பாக பேசுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுட்ட வாணி இங்கிருந்து வீட்டுக்கு நேராக போயிடலாம், இவன் வேற ஃபாலோ பண்ணிட்டே வரானே, ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், இந்த 5 வருட காலகட்டத்தில் வாணி அவங்களுடைய சொந்த ஊருக்கு வரவே இல்லையா, வினோத்தை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வந்தாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாணி திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டம் கழிச்சுங்க இன்னொரு பெண்ணை இந்த வினோத் அப்படிங்கிறவர் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாருங்க. ஸோ இந்த காரணத்தினால வாணி எப்போதாவது இந்த சொந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த வினோத்தை பார்த்தாலும் கூட இன்னொருத்தங்களை காதலிச்சு மறுபடியும் திருமணம் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் முகத்தை கீழே தொங்க போட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க, பேசிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போது வினோத் அப்படிங்கிறவர் அந்த கூட்டத்தில் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. இதையெல்லாம் யோசிச்சுட்டு வாணிக்கு எதுவுமே புரியலிங்க. ஏற்கனவே இவன் திருமணமாகி வேறொரு பெண்ணோட இருந்தானே, எதற்காக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றான், நம்ம குடும்பத்தோடு நல்லா அட்டாச் ஆகி திருமலையோடு நல்லா வாழ்றமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, வினோத் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணினார் இல்லையா, அந்த ஊரை விட்டு தருமபுரி சிட்டியில் போய் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பப்போ தான் இந்த ஊருக்கு வருவது வழக்கங்க. வாணி வரும்போது வினோத் இந்த கிராமத்தில் இருக்க மாட்டார், வினோத் வரும்போது வாணி இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படியே இருந்த காரணத்தினால தான் 2 பேர்த்துக்கும் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பே கிடைக்காம இருந்துக்குங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் இயர்லி மார்னிங் ஒரு 4:30 மணி 5 மணி இருக்குங்க. இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தோழி ஒருத்தங்க இருக்காங்க, வாணியினுடைய நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்ணுக்கு இவங்க இருவருடைய காதலை பற்றி 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லாவே தெரியுங்க. அவங்களும் பள்ளி தோழின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட போயிட்டு நைட்டு திருவிழாவில் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தான், அது மட்டும் இல்லாமல் எப்போதும் இல்லாத மாதிரி அழுக்கு துணியோடு ஏதோ தேவதாஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தான், என்ன ஏதோ ஒரு மார்க்கமாக பார்த்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் பார்த்தீங்கன்னா தயங்கிட்டு ஒரு விஷயத்தை வாணி கிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வினோத் அப்படிங்கிற ஒரு வாணி திருமணம் பண்ண பிறகு 1 வருட காலகட்டம் கழிச்சு இன்னொரு பெண்ணை காதலிச்சு வினோத் திருமணம் பண்ணிட்டார் இல்லையா, அந்த பெண் ஒரு 3 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்த பிறகு தருமபுரி சிட்டியில் தானே கணவன் மற்றும் மனைவி வினோத் மற்றும் அந்த பொண்ணு இருந்தாங்க. அங்கே இப்போ யாருமே இல்லை. வினோத் இருக்கக்கூடிய அம்மா அப்பா ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டான். வந்ததுக்கு அடுத்து
குடிச்சுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போது உன்னை ஃபாலோ பண்ணுறதை பார்த்தா எனக்கு ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி பயத்தோடு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வாணிக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுங்க. அவனுடைய சொந்த மனைவி இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட பேசவும் இல்லை, கூட ஃபாலோ பண்ணிட்டும் வரல. இறந்த பிறகு தைரியம் வந்துருச்சாட்டிருக்கு, நம்மளை எதுக்கு தொந்தரவு பண்ணுறான், நம்ம குடும்பத்தோடு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே சைலண்ட்டாக வந்துட்டாங்க. வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வாணி அப்படிங்கிற பெண். அப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே யோசிச்சுட்டு வாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முன்னாள் காதலான வினோத் மேலே கொஞ்சம் பாவம் ஏற்பட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வாணி அப்படிங்கிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 வருட காலகட்டம் காதலிச்சாங்க இந்த வினோத் அப்படிங்கிறவங்க. அப்படி காதலிக்கும் போது வினோத் ரொம்ப நல்லவராக தான் இருந்தார். ஸோ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன இருந்தாலும் கூட வினோத்தினுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, நம்ம போய் துக்கம் அனுசரிக்கிற மாதிரி அனுசரிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சது ஊர் பூரா தெரியும். 1-2 பேரும் எங்கேயாவது மீட் பண்ணி ஊர்க்காரங்க பார்த்தாங்க அப்படின்னா தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எங்கேயாவது தனியாக வயல்வெளி அல்லது கிராமத்தில் சைடில் இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அடுத்த நாள் மாலை வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துட்டு வாணி அப்படிங்கிறவங்க திருவிழா கூட்டத்துக்குள்ள போய் போகிறாங்க. அப்படி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கழிச்சு மறுபடியும் வாணிக்கு பின்னாடியே இந்த வினோத் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாருங்க. கடைசியாக ஒரு பர்டிகுலர் இடத்துல வினோத்தை சைகை காமிச்சு தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. வினோத்தும் வந்துட்டாரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சு சைலண்டாக நிற்கிறாங்க 2 பேருமே. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு வாணி வந்து, நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், நீ கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு வந்து சாலை விபத்தில் இறந்து போயிட்டாளா, உன்னுடைய மனைவி இறந்ததை நினச்சி நானும் துக்கப்படுறேன், ஆனால் நீ மறுபடியும் இப்படியே இருக்காத, மனசை தேத்திக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கான பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வாழ்க்கை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வினோத் அப்படிங்கிறவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தாங்க நின்றுருந்தாரு. வேகமாக பக்கத்தில் ஓடி வந்து வாணியை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாருங்க. இப்படி கட்டி பிடிச்ச உடனே வாணிக்கு என்ன பண்ணுறது அப்படியே தெரியலங்க. பயந்து போயிட்டாங்க. ஏன்னா இப்போது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, திருமலை இருக்காரு, 5 வயசு கயல்வெளி இருக்காங்க. இந்த தனியாக வந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கயல்வெளியாக அவங்க அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு தாங்க வந்திருக்காங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வினோத்தை கையை பிடிச்சி அப்படியே தடுத்து விட்டுட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு, இதய துடிப்பே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவன் இப்படி பண்ணுறான், 5 வருடம் 6 வருடம் கழிச்சு நம்மளுக்கு குழந்தை வேறு இருக்குது, இப்போ நம்மளை கட்டி பிடிச்சி இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைய நாள் இரவு முழுவதும் வாணி அப்படிங்கிறவங்க தூங்கவே இல்லைங்க. எதற்காக இப்படியெல்லாம் பண்ணுறான், நம்ம இந்த ஊரை விட்டு மறுபடியும் நம்மளுடைய கணவருடைய ஊருக்கே போயிடணும், இங்கே இருந்தால் பிரச்சனையாக ஆரம்பிச்சுட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கோவிலில் போய் சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது மறுபடியும் இந்த வினோத் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணிட்டு வர்றாருங்க. அப்போது ஊர்க்காரங்க நிறைய பேர் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா வாணியை ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டாங்க. இது ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளான வாணி அப்படிங்கிறவங்க தனியாக மறுபடியும் சைகை காமிச்சு ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க வினோத்தை, நம்ம திட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு. அதே மாதிரி வினோத்தும் லோன்லியான ஒரு இடத்துக்கு வாணியை பக்கம் வர்றாருங்க. வந்த உடனே வாணிக்கு ஆத்திரம் அதிகமாயிருச்சுங்க. உன்னுடைய வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையை நீ கெடுக்கலான்னு பார்க்குறியா, நான் என்னுடைய கணவரோடும் என்னுடைய 5 வயது குழந்தையோடும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், தயவுசெய்து நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, என் பின்னாடி சுத்தாத, இது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே வினோத் டக்குன்னு ஒரு வார்த்தையை தன்னுடைய முன்னாள் காதலியான வாணிகிட்ட சொல்கிறாருங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நம்ம 3 வருஷம் காதலிச்சதெல்லாம் மறந்துட்டியா, நான் ஃபஸ்ட்டு செஞ்சதே பெரிய தப்பு தான், உனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் கூட உன்னை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உன்னையே தான் நான் திருமணம் பண்ணியிருக்கணும் அல்லது சும்மா தான் கூட இருந்திருக்கணும், நான் அவளை கல்யாணம் பண்ணதான் பெரிய தப்பு, மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாருங்க. இப்படி சொன்ன அடுத்த செகண்டே அதிர்ச்சியினுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க வாணி அப்படிங்கிறவங்க. பைத்திய மாதிரி பேசாதரா, என்னுடைய கணவர் இருக்காரு, என் குழந்தை 5 வயசு குழந்தை இருக்கு அப்படி சொன்ன உடனே மறுபடியும் கொஞ்சம் கூட யோசிக்காம, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு தான் வேணும், நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. கடைசியாக வாணி வந்து தன்னுடைய முன்னாள் காதலான வினோத்தை கண்டபடி திட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லிட்டு கோபத்தோடு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. கோவிலுக்கு கூட போகல. வீட்டுக்கு வந்து அன்றைய நாள் முழுவதும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவன் சொல்வது சரியா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நேரங்கள் போக போக வாணியினுடைய மனசு அப்படியே தன்னுடைய முன்னாள் காதலனுடைய சைடு சாய ஆரம்பிச்சாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 3 வருட காலகட்டங்கள் 2 பேரும் காதலிச்சாங்க இல்லையா, அந்த நினைவுகள் எல்லாமே வாணியை போட்டு உழுக்க ஆரம்பிச்சுங்க. அந்த 3 வருட காலகட்டமும் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா வாணியை நல்லா தாங்க பார்த்துட்டு இருந்தாராமா. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு போனது வந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்திருக்குங்க. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டே இருந்துட்டு அவங்களை எரியாமல் புன்முறுவல் தன்னுடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயங்கர கோபம் வச்சுங்க, உங்களுக்கு அப்படி தான் தோணும். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளும் வந்து விலங்குகளிலிருந்து வந்த ஒரு பிறவிதா அப்படின்னு சொல்லலாம். மூளை மற்றும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இப்படி சிதறி வெவ்வேறு இடங்களில் போய் விழுக பார்க்கும். உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்னதான் அழகான ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணாலும் சரி, அதே மாதிரி பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு ஹேண்ட்ஸமான பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது சலிப்பு தட்டமாக இருக்குங்க. ஆனால் அதுலேருந்து மீண்டு வர்றது தான் தாம்பத்திய வாழ்க்கை, நம்ம ஜெயிக்கிறது அப்படி சொல்லலாம். ஆனால் சில பேர் அந்த சபலத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்துருவாங்க. அது பெரிய முட்டாள்தனம் அப்படி சொல்லலாங்க. அதனால தான் விலங்குகளுக்கு 5 அறிவு, நம்மளுக்கு 6 அறிவு அப்படி சொல்கிறோம். அந்த பகுத்தறிவு அப்படிங்கிற கடைசி அறிவை வந்து பயன்படுத்திக்கணுங்க. எல்லா பெண்கள்கிட்ட என்ன இருக்குமோ அதான் தன்னுடைய மனைவிகிட்டையும் இருக்கும், எல்லா ஆண்கள்கிட்ட என்ன இருக்குமோ அதான் தன்னுடைய கணவர்கிட்டையும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த பக்குவத்திற்கு எந்த ஆணோ பெண்ணோ வர்றாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க வாழ்க்கையில். ஆனால் அதில் மிஸ் ஆனவங்க தாங்க இந்த வாணி அப்படிங்கிற பெண்ணும். ஸோ கடைசியாக வாணி அப்படிங்கிற
அப்படிங்கிற இந்த பெண் தான் செய்வது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம தன்னுடைய காதலன் சைடு சாய ஆரம்பிச்சாங்க. அதற்கு அடுத்த நாள் இருந்து கிட்டத்தட்ட 3 நாளோ 4 நாளோ மறுபடியும் அந்த ஊர் திருவிழா இருக்கு. அந்த நாட்கள் முழுவதுமே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலனான வினோத்தோடு சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சாங்க. திருவிழாவெல்லாம் முடிச்ச பிறகு தன்னுடைய சொந்த கிராமமான கணவர் இருக்கக்கூடிய ஊருக்கு வந்து சேர்றாங்க கயல்விழி மற்றும் வாணி 2 பேருமே. அப்படி வந்த பிறகும் கூட இந்த காதலனான வினோத் மேலேயே ஞாபகங்கள் இருந்திருக்குங்க. போக போக தன்னுடைய கணவரான திருமலையை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சாங்க. இதுல நம்மளை எல்லாம் பாதிக்கக்கூடிய மிக கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாணி தப்பான ட்ராக்ல போனாலும் கூட அவருடைய கணவரான திருமலை இருக்காரு இல்லையா, அவங்களுடைய மனைவி மேல ரொம்ப பாசம் அன்பு அதிகமா வச்சிருக்காருங்க. இந்த டைம்ல வாணி தன்னுடைய சொந்த ஊரான கணவருடைய ஊருக்கு வந்த பிறகும் பக்கத்தில் ஒரு எஸ்டிடி பூத் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை தன்னுடைய காதலனான வினோத் கொடுத்துட்டாங்க. அப்பப்ப வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிடி பூத் மூலியமாக வாணி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சுட்டு வாணியும் வினோத்தும் பேசுவது வழக்கங்க. இது எதுவுமே தெரியாத திருமலை அப்படிங்கிறவர் வாரத்திற்கு ஒரு முறை வந்துட்டு மைசூர்ல போய் அவங்க 2 பேத்துக்காக, குழந்தை மற்றும் மனைவிக்காக உழைப்பை வந்து போட்டுட்டு இருந்தாருங்க. நாட்கள் போக போக அறவே தன்னுடைய கணவர் மேல பாசம் போச்சுங்க இந்த வாணி அப்படிங்கிற பெண்ணுக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 5 வயது கயல்விழி இருக்காங்க இல்லையா, இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவினுடைய செல்லம் அப்படி சொல்லாங்க. சிறு வயதிலிருந்தே அந்த பெண் குழந்தை மேல ரொம்ப பாசம் வச்சது இந்த திருமலை அப்படிங்கிறவர் தாங்க. வாணி அப்படிங்கிறவங்க பெற்றெடுத்தது மட்டும்தாங்க. மற்றபடி அந்த குழந்தையை கேர் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு துணியை மாற்றி விடுறதோ குளிக்க விடுறதோ எல்லாமே கஷ்டம் தாங்க. தங்கள் வேலைக்கு போன அந்த திருமலை அப்படிங்கிறவர் ஞாயிற்றுக்கிழமை வந்தார் அப்படின்னா அந்த ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய மகளுக்காகவே ஒட்டுமொத்த நேரங்களையும் செலவு பண்ணுவாராமுங்க. குளிக்க வைக்கிறது, புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி தரது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு வாணி மற்றும் வினோத் போனாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த திருமலை அப்படிங்கிற இந்த நபர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை வருவார், திங்கக்கிழமை கிளம்பிடுவார். அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆச்சு அப்படின்னா இந்த வாணி அப்படிங்கிற பெண் அவங்களுடைய அம்மா அப்பா வில்லேஜுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு 2 நாள் 3 நாள் அப்படி சொல்லிட்டு அம்மாவினுடைய ஊர்லேயே இருப்பாங்க இந்த பெண். அது எதற்காக அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே புரியுங்க. அங்கே தான் தன்னுடைய முன்னாள் காதலான வினோத்தும் இருக்காருங்க. இந்த கயல்விழி அப்படிங்கிற இந்த பெண்ணை வாணி வந்து அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு ஊரை சுற்றுற மாதிரி சுற்றுவாங்க வினோத்தோடு சேர்ந்து. இது போக போக வாணியினுடைய அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. அதற்கடுத்து திட்ட ஆரம்பிச்சாங்க, கண்டிக்க ஆரம்பிச்சாங்க. நீ செய்யறது பெரிய தப்பு, உன் கணவன் வந்து உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான், இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாத அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. வாணி கேட்கவே இல்லை. தன்னுடைய மகளை கொண்டு வந்து விட்டுட்டு அந்த பையனோடையே சுற்றுறாங்க. ஊரில் எவ்வளவோ பேச ஆரம்பிச்சாங்க. புறமுடுதுல என்ன பேசினாலும் தன்னுடைய காதலன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கேர் பண்ணிக்காம அந்த பையனோடையே சுத்த ஆரம்பிச்சாங்க. நீங்கெல்லாம் கேட்கலாம், திருமலை வந்து தங்கள் வேலைக்கு போன பிறகு வாணி வந்து அவங்களுடைய அம்மா அப்பா ஊருக்கு வரது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க டெக்னிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை திருமலை வந்தாங்க அப்படின்னா திங்கக்கிழமை கிளம்புவாங்க இல்லையா, கிளம்பும் போதே நான் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் 3 நாள் தங்கியிருந்து வரோம், இங்கே தனியாக தானே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திருமலையும் அதை பெருசாக எடுத்துக்காம சரி அங்கே போய் தங்கியிருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இதையெல்லாம் சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட வாணி தன்னுடைய முன்னாள் காதலனோடு ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. கடைசியாக வாணியினுடைய அம்மா அப்பா தன்னுடைய மகளினுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, நீ இந்த ஊருக்கே வரக்கூடாது, உன்னை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துக்கிறோம், உங்கள் ஊருக்கு நீங்க வராத அப்படி சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. இதற்கு மேல இப்படியே செஞ்சுட்டு இருந்த அப்படின்னா அந்த நல்ல மனுஷனுக்கு நாங்க சொல்லிடுவோம் ஃபோன் பண்ணி அப்படி சொல்லிட்டு மிரட்டின காரணத்தினால வாணிக்கு என்ன பண்றதுனே தெரியலீங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மா அப்பா ஊருக்கு போகாம திருமலையினுடைய வில்லேஜே இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு வினோத் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய காதலியை பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு திருமலையினுடைய ஊருக்கே வர ஆரம்பிச்சாருங்க. அப்பப்ப இந்த வாணியினுடைய வீட்டுக்கு வினோத் வருவாருங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மட்டும் தான் அவர் வரமாட்டாரு, கணவன் இருப்பாங்க. மற்ற நாள் எல்லா நாளும் இங்க வந்துட்டு போவது வழக்கங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வாணி கிட்ட இது யார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. என் பெரியப்பா பையன் அப்படி சொல்லிட்டு இப்படி சொன்ன காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சந்தேகமே இல்லைங்க. இந்த டைம்ல வினோத் மற்றும் வாணியினுடைய நடவடிக்கைகள் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போச்சுங்க. பகல் டைம்ல வந்து வாணியினுடைய வீட்டில் வந்து உட்காந்து பேசிட்டு போறதெல்லாம் விட்டுட்டு அடுத்து நைட்ல வர ஆரம்பிச்சாருங்க. அந்த கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு காட்டுக்குடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய கிராமம் தாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி தாங்க இருக்கு. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட வினோத் என்ன பண்ணார் அப்படின்னா, ஊர்க்காரங்களும் தூங்கின பிறகுங்க ஒரு 10 மணி 11 மணி தோராயமாக யாருக்கும் தெரியாம புறவாசல் வழியாக வாணியினுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த 5 வயது கயல்விழி அப்படிங்கிற பெண் 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் சாப்பாடு விட்டோம்னா தூங்கிடும். கரெக்டாக 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் கிராமமே அப்படியே ஓஞ்சு போயிரு, யாருமே இருக்க மாட்டாங்க, நடமாட்டமே இருக்காது. அந்த டைம்ல வினோத் உள்ள வந்துருவாருங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குதுங்க. இருந்தாலும் கூட கிராமத்தில் வந்து இதை சொல்ல முற்படவே இல்லைங்க திருமலை கிட்ட. சொன்னோம் அப்படின்னா நம்மளால குடும்பம் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே பார்த்துட்டு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்காம விட்டாங்க. இந்த டைம்ல தான் கரெக்டாக 98ஆம் காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான நிகழ்வு ஒரு இரவு நேரத்தில் நடக்குதுங்க. எப்போதும் போல வினோத் அப்படிங்கிறவர் அந்த 5 வயது குழந்தை தூங்கின பிறகு 10 மணி 11 மணி தோராயமாக வாணியினுடைய வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாருங்க. என்ட்ரி ஆன பிறகு குழந்தை தூங்கிருச்சா சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடு தாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பகுதி மாதிரி அந்த இடத்துல போய் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்போதுமே இந்த 5 வயது கயல்விழி அப்படிங்கிற பெண் நல்லா தூங்கிடுவாங்க, காலையிலே எழுந்திருப்பாங்க. ஆனால் அன்றைய நாள் கரெக்டாக ஒரு மிட் நைட் டைம்ங்க.
ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. முழிச்சு பார்க்கும்போது அருகாமையில் படுத்திருந்த தன்னுடைய அம்மாவை காணங்க. எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயல்வெளி அப்படிங்கிற பெண் பக்கத்தில் அந்த இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு யதார்த்தமாக தூக்க காலத்தில் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய மனசே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நினச்சி பாருங்களேன். பெரிய ஷாக்ங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக துணி இல்லாமல் இருக்கிறத பார்த்து அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க, ஒன்றுமே புரியல. பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வினோத் அப்படிங்கிற இந்த நபர் வந்தார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். பகல் டைம் வந்தாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா. வித்தியாசமான தோட்டத்தில் அந்த 2 பேர்த்தையும் பார்த்து அந்த கயல்வெளி அப்படிங்கிற பெண் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிச்சுங்க, அழுக ஆரம்பிச்சிச்சு. குழந்தைகள் அப்படி தான் இருப்பாங்க. அம்மா அப்பாவை தவிர வேற ஏதாவது ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தொட்டு நார்மலாக உட்காந்து தொட்டு பேசினாவே அழுகும். ஆனால் இந்த பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பார்த்துருச்சு இல்லையா, உடனே பயங்கரமாக கூச்சலிட்டு கத்துதுங்க. பயந்து போன வாணி வேக வேகமாக ஓடி போய் கயல்வெளியுடைய வாயை வச்சு பொத்த பார்க்குறாங்க. அந்த குழந்தை கேட்கவே மாட்டேங்குது. நான் அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சுங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தை வந்து அப்பாவினுடைய செல்லம் அப்படி சொன்னோம் இல்லையா, வாரத்துக்கு ஒரு முறை அவங்க அப்பா வந்தார் அப்படின்னா அந்த குழந்தைகிட்டே தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம் இல்லாமல் அந்த 1 வார காலகட்டத்தில் அம்மா தன்னை அடிச்சது, யாரெல்லாம் வந்தாங்க, தாத்தா என்ன சொன்னாங்க, என்ன வாங்கி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மனப்பாடம் மாதிரி சொல்லுங்க. கொஞ்சம் புத்திசாலி பெண் குழந்தைன்னு சொல்லலாம். ஸோ அந்த 5 வயது குழந்தையான கயல்வெளி அப்படிங்கிறவங்க அப்பா வரட்டு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது 2 பேரும் பயந்து போய் வேகமாக ஓடி போய் கயல்வெளியுடைய வாயை பொத்துறாருங்க இந்த வினோத் அப்படிங்கிறவர். அந்த நபர் அப்படி பண்ண உடனே குழந்தை பயந்து போயிருச்சுங்க. அவர் வாயை பொத்துனதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இன்னும் அழுகையை கூட்டுச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மூக்கு மற்றும் வாயை அப்படி பொத்துறாங்க. அதே நேரத்தில் வாணி அப்படிங்கிறவங்க இவங்க சத்தம் போடுறதை கேட்டு யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் கதவை அலங்காமல் திறந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை பயந்து போய் கத்துது, அதிகமாக கத்திட்டு இருக்கு. மூக்கு மற்றும் வாய் 2யும் கையால் பிடிச்சி அடைச்சிட்டாருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே அந்த மூக்கை அமுத்தி பிடிச்ச உடனே அந்த குழந்தைய சத்தத்தை அப்படியே நிறுத்திடுச்சுங்க. உடனே வந்து வாணி ஓடி வந்து அந்த குழந்தையை பார்க்குறாங்க. குழந்தை கண்ணை முடிச்ச மணிக்கு அப்படியே இருக்கு. இவங்க 2 பேரும் பயந்து போய் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. மயங்கி போச்சா இறந்துருச்சான்னு தெரியல. உடனே அவசரமாக கொஞ்ச நேரம் அழுதுருக்காங்க வாணி அப்படிங்கிறவங்க. என் வீட்டுக்காரங்க என்ன பதில் சொல்லணும்னே தெரியலையே, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவலையா அப்புறம் அடிச்சுக்கிறாங்க. உடனே வினோத் அப்படிங்கிறவன் தான் செஞ்சது பெரிய கொலை குற்றம் அப்படின்னு கூட யோசிக்காம அந்த பெண் மோகம் சொல்லுவாங்க இல்லையா, நீ என்னோட தான் வாழ போற, இவன் நம்மளுக்கு இடைஞ்சலா தான் இருப்பா, இவ போனா போட்டு அப்படி சொல்றாங்க. இதை கேட்ட பிறகு வாணிக்கு வேற வாய்ப்பு கிடையாதுங்க. அந்த குழந்தை இறந்து போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னை எப்படியாவது காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காப்பாற்றியதுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வினோத் அப்படிங்கிற என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குழந்தைய பெரிய ஒரு பொட்டலை மாதிரி துணி பொட்டலை மாதிரி கட்டி, 5 வயசு குழந்தை தானே, சுற்றி வந்து காடுகள் தான் சொன்னேன், நேராக வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா ஃபுல்லாக கருவேலங்காடு அப்புறம் நிறைய காட்டு வழி இடங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் தூக்கிட்டு போய் புதைச்சிட்றேன், நீ பயப்படாமல் இரு, காலையில் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பிட்டாங்க. அந்த குழந்தையினுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு போனவன் அந்த வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் போய் அங்கே ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குங்க. அந்த இடத்துல அந்த குழந்தையை புதைச்சிட்டாங்க. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அந்த டைமில் தான் புதைச்சிருக்கான். விடிய விடிய அழுதுகிட்டே இருந்த வாணி அப்படிங்கிறவங்க அவங்க அழுகிறது வந்து குழந்தையை கொண்டுட்டு அப்படி சொல்லிட்டுல இல்லை, தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் அழுதுட்டு இருக்காங்க. காலையில் 4:30 மணி 5 மணி தோராயமாக தன்னுடைய முன்னாள் காதலன் எப்படி சொன்னானோ அதே மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீடாக போய் வீட்டில் போய் கயல்வெளி வந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு அழுகாத மாதிரி கேட்குறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே பாப்பா இங்கே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக 6 மணி 7 மணி வரைக்கும் காலையில் தேடி பார்த்துட்டு வீட்டினுடைய திண்ணையில் வந்து ஓன்னு அழுகுறாங்க. அழுத பிறகு தான் உற்றார் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் புரியுதுங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பொண்ணை காணோம், 4:30 மணிக்கு எந்திரிச்சு நான் சமைக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது படுக்கையில் தான் படுத்திருந்தா, திரும்பி வந்து பார்க்கும்போது படுக்கையில் இல்லை. அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் வந்து எங்கே காணும்னு கேட்டேன், எங்கேயுமே இல்லை. என் வீட்டுக்காரர் வந்தால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. ஊர்க்காரங்களும் அது உண்மை அப்படி சொல்லிட்டு நம்பிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து எல்லா பக்கமும் சுத்து போட்டு தேடுறாங்க. கிட்டத்தட்ட காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 3 மணி 4 மணி வரைக்கும் அந்த குழந்தையை தேடி எங்கேயுமே இல்லைங்க. அந்த கிராமம் ஒரு பெரிய கிராமம்லாம் கிடையாதுங்க, ஒரு 100 வீடு 150 வீடு இருக்கக்கூடிய கிராமம் தான். குழந்தை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாங்க. ஆனால் அந்த குழந்தையை எடுத்து போய் புதைச்சிட்டானே வினோத் அப்படிங்கிறவங்க, எந்த இடத்துல புதைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கு தெரியுங்க. சொல்லிட்டு தான் அடையாளம் சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஸோ 3 மணி 3:30 மணிக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மைசூரில் கூடிய தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி எஸ்டிடி பூத் மூலியமா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அன்றைய நாள் நள்ளிரவு நேரமோ அதிகாலை நேரமோ தெரியலிங்க. வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து உற்றார் உறவினர்கள் மற்றும் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் தேடுறாங்க. எங்க தேடியும் குழந்தை காணாத காரணத்தினால திருமலை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை கட்டி பிடிச்சி அழுகிறாருங்க. மாணிக்க மாதிரி என் குழந்தையை வச்சிருந்தேன், எங்கடி விட்டு அப்படி சொல்லிட்டு கேட்கறாருங்க. அப்போதும் தன்னுடைய மனைவி மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 13 மணி நேரம் தேடி பார்த்துட்டு அருகாமையில் கூடிய காவல்துறையினர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு காவல்துறையினர் எல்லா பக்கம் தேடுறாங்க. அந்த காட்டுப்பகுதி வந்து அடர்ந்த காட்டுப்பகுதி, அங்க புதைக்க வாய்ப்பே கிடையாது. இவங்க இந்த டோன்ல தேடல் ஏற்றிருக்கு. எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு சரி நாங்கள் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா பக்கம் சர்ச் பண்றாங்க. கயல்வெளி காணாம போய் 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது, 1 வார காலகட்டம் ஆகியும் கூட குழந்தை எங்க இருக்குன்னே தெரியலீங்க. மனசொடச்சு போயிட்டாருங்க இந்த திருமலை அப்படிங்கிறவரு. வாரத்திற்கு ஒரு முறை இங்க வந்தார் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் தன்னுடைய குழந்தையோடு ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாருங்க. ஆனா இப்போது தன்னுடைய அன்பான குழந்தையான கயல்வெளியை காணமே, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி சுத்தி வருவாள் அப்படி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. 1 வார காலகட்டம் கழிச்சு காவல்துறையினரும் தேடித்தாங்க இருக்காங்க. அவங்க வந்து விடவே இல்லை. இப்படி இருக்கும்போது 7 நாளும் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம தேடினாங்க இல்லையா. அன்றைய நாள் இரவு
அந்த கிராமத்தினுடைய வீட்டிலேயே தூங்குறாங்க. சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு வார காலகட்டம் கழிச்சு தூங்கின இந்த திருமலை அப்படிங்கிறவர் அவரே எரியாம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க. நடுநிசி நேரம்ங்க, நள்ளிரவு நேரம் இருக்கும். இந்த வாணி அப்படிங்கிறவங்களும் அதே வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த திருமலை அப்படிங்கிறவர் டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சிட்டாருங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா, வீட்டுக்கு வெளியே ஓட்டு வீடு தான் சொன்னோம் இல்லையா, அந்த வீட்டினுடைய அமைப்பு பற்றி சொல்றோம் அப்படின்னா கள்ளி செடிகள் மாதிரி சுற்றி காம்பவுண்ட் மாதிரி வேலி மாதிரி அமைச்சிருக்காங்க. நடுவில் தான் வீடு இருக்கு. வீட்டினுடைய வாசப்படி இருக்கு இல்லையா, அந்த வாசல் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. அந்த குரல் யாருடைய குரலும் கிடையாதுங்க. தங்கள் வேலைக்கு போயிட்டு வாரம் இங்கே வருவார்ல, வீட்டுக்குள்ள வந்த அடுத்த செகண்டே எவ்வளவு தூக்கம் இருந்தாலும் கூட எந்திரிச்சு அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுமாவங்க. அடுத்த செகண்டே தின்பண்டங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்பாவுடைய மார்பிலேயே தூங்கும் அந்த கயல்வெளி அப்படிங்கிற 5 வயது குழந்தை. ஸோ அதே மாதிரி அன்றைய நாள் இரவு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கயல்வெளி கூப்பிடக்கூடிய குரல் கேட்டுருச்சுங்க. இந்த குரலை கேட்ட உடனே டக்குன்னு படுக்கையிலிருந்து எந்திரிச்சு காது கொடுத்து கேட்குறாருங்க. மறுபடியும் வீட்டு வாசல் அந்த காம்பவுண்ட் சைடு தாங்க அந்த குரல் கேட்குது. உடனே வேகமாக மெயின் டோர் கதை திறந்து எட்டி போய் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, காம்பவுண்டுடைய மத்திய பகுதியில் அப்படியே நின்றுருக்காங்க இந்த கயல்வெளி அப்படிங்கிற அந்த 5 வயது பெண் குழந்தை, ஆண்மான்னு சொல்லலாம். ஆனால் இவருக்கு தெரியாது இல்லையா, அந்த குழந்தை இறந்துருச்சு, இன்னும் உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே, பாப்பா நீ எங்க சாமி போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பக்கத்தில் வேகமாக ஓடுறாருங்க. அவர் வர அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வேகமாக காம்பவுண்டை தாண்டி தெருவில் போகுதுங்க. நேராக எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குழந்தையை புதைச்ச காட்டுப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே அந்த குழந்தை வேகமாக ஓடுதுங்க. அவங்க அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. நள்ளிரவு நேரம், இருட்டான டைம் அப்படிங்கிற காரணத்தினால இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு, பாப்பா போகாத, நில்லு அப்படின்னு சொல்லிட்டே போறாருங்க. கடைசியாக அந்த குழந்தையை புதைச்ச அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்த உடனே டக்குன்னு பக்கத்தில் போய் திருமலை நிற்கிறாருங்க. அந்த குழந்தை எங்கேயுமே காணோம். அதுக்கடுத்து சுற்றி முத்திமா தேடுன்னு தேடுறாருங்க. எங்கே தேடி அந்த குழந்தை கிடைக்காத காரணத்தினால விடிய காத்துட்டு கடைசியாக வீட்டுக்கு அழுதுகிட்டே வராருங்க. இந்த நிகழ்வுலாம் நடக்கும்போது வாணி வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் தாங்க இருந்திருக்காங்க. அந்த குழந்தை கூப்பிடக்கூடிய குரல் அந்த பெண்ணு கேட்கல, கணவர் போனதும் தெரியல. காலையில் 4:30 மணிக்கு திண்ணையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய திருமலையினுடைய அலுவலர்கள் கேட்டு தாங்க வாணி எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவரை அரவணைச்சு கேட்குறாங்க. அப்போது திருமலை வந்து நடந்த விஷயங்களை அப்படியே சொல்றாங்க. நைட்டு நேரத்தில் பாப்பா வந்து என் அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்து பார்க்கும்போது நடு வாசப்படி கொஞ்சம் தள்ளி நின்றுதா, நில்லு பாப்பான்னு சொல்ல அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே ஓடுனா, அங்கே போயிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல போயிட்டு பாப்பாவை காணோம். எல்லா பக்கமும் தேடி கூப்பிட்டு பார்த்தேன் கயல்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை அப்படி சொன்ன உடனே இந்த பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. இவர் சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் தாங்க அந்த பெண் குழந்தையை வினோத் புதைச்சாரு. இந்த பெண்ணுகிட்டையும் சொல்லியிருக்காரு. என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டன் ஆகி நின்ட்டாங்க. எதுவுமே பேசாத வாணி நேராக வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு, எப்படி நம்ம சிக்கிவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து வாணி சுதாரிச்சுக்கிட்டு ஒரு 8 மணி 9 மணி தோராயமாக தன்னுடைய கணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு ஒரு வார காலகட்டம் பாப்பாவை நினச்சி கஷ்டமாக இருக்குது, அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு நான் 2-3 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரும் அதை பெருசாக எடுத்துக்காம போயிட்டு வரதுனா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் காவல்துறையினர் போய் ஏதாவது அப்டேட் கிடச்சிருக்கான்னு பார்த்து வரேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டாருங்க. அதற்கடுத்து வாணி அப்படிங்கிறவங்க அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவினுடைய வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஆனால் வாணியினுடைய அம்மா அப்பாவுக்கு இந்த பெண் மேலே டவுட் இருந்திருக்குங்க. இவங்களை கண்டபடி பேசியிருக்காங்க, ஏதோ நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே கோவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புற உடனே வினோத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்துல வர சொல்லியிருக்காங்க. வினோத்தும் அந்த இடத்துக்கு வந்த அடுத்த செகண்டே வினோத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தன்னுடைய கணவர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நடு வாசப்படி பக்கத்தில் வந்து கூப்பிடுச்சாமா, அங்கிருந்து காட்டுப்பகுதிக்கு பாப்பா கூட்டிகிட்டு போச்சுன்னு சொல்கிறாரு. உண்மையா பொய்யான்னு தெரியல. நீ என் பொண்ணை புதைச்ச இடமும் அவர் சொல்லக்கூடிய இடமும் ஒரே மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படி சொன்ன உடனே 2 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன சொல்றான் வினோத் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உன் பொண்ணு இறந்தது தப்போ ரைட்டோ, அவ இறந்து போயிட்டா, அதற்கடுத்து உன் கணவன் தான் இருக்கான், இவனை கொன்னாதான் நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும், அதனால் அவனை எப்படியும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க. வாணிக்கும் இதை கேட்டு கோபம் வரலீங்க. இப்போது இவர் சொல்கிற மாதிரி செஞ்சாதான் வினோத்தோட வாழ முடியும், சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வினோத் இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாணி சுதாரிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ தான் என் பொண்ணு காணும்னு சொல்லி சொல்கிறோம். உடனே அவரையும் நம்ம வந்து மர்மமான முறையில் கொண்டோம் அப்படின்னா ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அதனால் கொஞ்சம் மாதங்கள் வந்து காத்திருக்கலாம், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முன்னாள் காதலன் வினோத் கிட்ட சொல்கிறாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு முக்கியமான முடிவை அப்போதே எடுக்கிறாங்க, திருமலை எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 மாதம் 3 மாதம் கழிச்சுங்க திருமலை நைட்டு நேரத்தில் வந்து சாப்பிட்டு தூங்கும்போது ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் தூங்கிடுவாங்க இல்லையா, யாருக்கும் தெரியாமல் வினோத் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதாமா. வாணி மற்றும் வினோத் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு திருமலையை தீர்த்து கட்டிடுறாங்க. தூக்க மாத்திரை கொடுத்தோ எதையாவது ஒன்று பண்ணி தீர்த்து கட்டிட்டு அந்த வீட்டினுடைய விட்டத்தில் வந்து தொங்க விட்டு அப்படின்னா ஊர்க்காரங்கிட்ட எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா குழந்தை இல்லாத காரணத்தினால கவலையே இருந்தார், நினச்சி தாங்க முடியாமல் கடைசியாக தூக்கு அவரே மாட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேஸை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நான் டவுட் வராமல் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமலையினுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவரும் காவல்துறையினர் போய் பேசி முடிச்சு அப்டேட் ஏதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைய நாள் இரவு அரைகுறை சாப்பாடை சாப்பிட்டுட்டு தன்னுடைய குழந்தை இல்லாத துக்கம் காரணத்தினால கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு படுத்துட்டாருங்க திருமலை அப்படிங்கிறவர். நைட்டு 2:30 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த வாணி அப்படிங்கிறவங்க ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு எந்திரிக்கும் போது தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தூக்கத்திலிருந்து முழிச்சு எந்திரிச்ச வாணி அப்படிங்கிறவங்க
திருமலை அப்படிங்கிற தன்னுடைய கணவனுடைய தலைமைட்டு பக்கத்துலேங்க ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. தூக்க கலக்கத்தில் கண்ணை முழிச்சு உத்து பார்க்கும் போதாங்க தெரியுது இறந்து போன தன்னுடைய குழந்தையான 5 வயது கயல்வெளி அப்படிங்கிற பெண் தாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய அப்பா படுத்தக்கூடிய தலையணை இருக்கும் இல்லையா, தலையணையுடைய தலைமீட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு தலைமுடி அப்படியே வருடி விட்டுட்டு இருக்குங்க. உயிரோடு இருக்கும்போது அந்த குழந்தை அப்படி தான் பண்ணுமாமங்க. தங்கல் வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்க அப்பா வந்தார் அப்படின்னா நைட்டு தூங்கும்போது அவங்க அப்பாவுக்கு தலைமுடியை வருடி விடுவாங்க. அதே மாதிரி இப்போது ஆன்மா உருவத்தில் உட்காந்துட்டு அப்படியே வருடி விட்டுட்டு இருக்குங்க. இதை கண்ணெதிர்க்க பார்த்த வாணி கத்தவும் முடியலைங்க. கத்துனா கணவர் எந்திரிச்சிருவாரு. பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்டெப்பாக தள்ளி அப்படியே நகர்ந்துட்டே வர்றாங்க. அடுத்த செகண்டே இந்த கயல்வெளி அப்படிங்கிற அந்த குழந்தையினுடைய ஆன்மா ஆவேசமாக தன்னுடைய அம்மாவை பார்க்குதுங்க. ஒரு நிமிடம் 2 நிமிடத்திலேயேங்க திருமலையினுடைய தலைமேட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த அந்த கயல்வெளி அப்படிங்கிற 5 வயது குழந்தையினுடைய ஆன்மா டக்குன்னு வாணியினுடைய முகத்தை ஆக்ரோஷமாக பார்க்குதுங்க. அதை பார்த்து அடுத்த செகண்டே பயங்கரமாக கத்தி சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட அடுத்த நொடியே அவருடைய தலைமேட்டில் இருந்த அந்த உருவம் டக்குன்னு காட்டில் கரையிற மாதிரி கரைஞ்சிருச்சுங்க. உடனே சத்தம் கேட்டு தூக்கத்திலிருந்து இருந்த திருமலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறாங்க. சுதாரிச்சுக்கிட்ட வாணி அப்படிங்கிற பெண் ஒன்றும் இல்லை கெட்ட கனவு கண்ட அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை எதுவும் பெருசாக எடுத்துக்காம படுத்துக்கிட்டாருங்க. ஆனால் அதற்கு பிறகு நடுக்கம் பிடிச்சிச்சிங்க இந்த வாணி அப்படிங்கிற பெண்ணுக்கு. முதல் டைம் தன்னுடைய குழந்தையான கயல்வெளியினுடைய ஆன்மா அந்த பெண்ணை புதைச்ச காட்டுக்குள்ள திருமலை கூட்டு போச்சு. அவர் வந்து சொன்னார். இப்போது அவர் தலைமைட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போதான் வாணி அப்படிங்கிற பெண்ணுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வருதுங்க. தன்னுடைய முன்னாள் காதலான வினோத்திட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு வந்தாங்க இல்லையா, திருமலை எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் முட்டத்தில் தொங்க விட்டுலான்னு சொல்லிட்டு அதற்கு காவலாக தான் இந்த கயல்வெளியினுடைய ஆன்மா அப்பாவை பாதுகாப்பதற்காக உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் பதட்டத்தோடு இருந்து இவர் எங்கே கிளம்பிட்டாருங்க திருமலை அப்படிங்கிறவர். உடனே இந்த வாணி அப்படிங்கிற பெண் அங்கிருந்து கிளம்பி வினோத்தை பார்க்க போகிறாங்க. வினோத்தை பார்த்துட்டு மறுபடியும் நைட்டு பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. என் குழந்தையினுடைய ஆன்மா விடாதாட்டுக்கு தத்ரூபமாக பார்த்து அப்படி சொன்ன காரணத்தினால அவரும் பயந்து போயிட்டாருங்க. 2 பேரும் சேர்ந்து அருகாமையில் ஒரு மாந்திரிகவாதி இருக்காருங்க. அவர்கிட்ட போய் ஏதாவது மாந்திரிக தாயத்துக்கான கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்மா கிட்ட நம்மளை காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த மாந்திரிகவாதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிங்க, ஏதோ எங்களை ஒரு ஆன்மா துரத்திட்டு வருது, அந்த ஆன்மா கிட்ட இருந்து எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எந்திரத்தை கேட்குறாங்க. உடனே 2 பேருக்கும் ஒரு எந்திரத்தை செஞ்சு அந்த மாந்திரிகவாதி கொடுத்துருக்காருங்க. ஆனால் அந்த மாந்திரிகவாதிக்கு இவங்க செஞ்ச எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. அந்த 5 வயது கை குழந்தையினுடைய ஆன்மாவெல்லாம் எல்லாமே ஒரு புரிஞ்சிச்சு, இவங்க செய்த பாவம் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவர் ரொம்ப நல்லவராட்டிருக்கீங்க. ஒரு டம்மியான 2 எந்திரத்தை பூஜை செய்யாமையே 2 பேர்த்திட்டி கொடுத்து விட்டு நீங்கள் போய் டெய்லி அவங்க உங்களுடைய வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்க, அந்த ஆன்மா அவங்ககிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டாருங்க. 2 பேரும் சாக வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி நினச்சிக்கிட்டாருங்க. இந்த வாணி அப்படிங்கிறவங்க தன்னுடைய வீட்டில் கொண்டு வந்து அந்த எந்திரத்தை வச்சு பூஜை செய்கிறத முதல் முறை திருமலை பார்த்துட்டாருங்க. எங்கிருந்து வாங்கிட்டு வந்த, இது எதற்காக பூஜை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருமலை கேட்டிருக்காருங்க. உடனே அதற்கும் ஒரு பதிலை வாணி ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம குழந்தையை காணமில்ல, நம்ம பூஜை செஞ்சு இந்த எந்திரத்தை டெய்லி வந்து பண்ணணும் அப்படின்னா குழந்தை கிடச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகவாதி சொன்னார், அதனால தான் அப்படி சொல்லிட்டு சொல்லி மாற்றிட்டாங்க. அந்த எந்திரத்தை கொண்டு வந்த பிறகும் அடுத்த நாள் இரவும் இந்த திருமலை அப்படிங்கிறவருக்கு அந்த கயல்வெளியினுடைய ஆன்மா கனவுல வந்திருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்த இந்த திருமலைக்கு கயல்வெளி வந்து வீட்டுக்கு முன்னாடி வர்றாங்க. முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்துட்டு கூட்டிகிட்டு போச்சு காட்டுக்குள்ள. ஆனால் இப்போது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கனவுலையே வீட்டுக்கு முன்னாடி வந்து இருந்துட்டு, அப்பா நான் அங்கே இருக்கேன், வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லுதுங்க. இவர் எந்திரிக்க எவ்வளவோ தூக்கத்திலிருந்து முயற்சி செய்கிறாருங்க, முடியல. கடைசியாக அந்த பெண் அப்போது முதல் முறை கூட்டு போச்சு இல்லையா, அதே காட்டுப்பகுதிக்கு போயிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல போய் ஒரு இடத்துல நின்றுட்டு கை காமிக்குதுங்க. நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், நான் இங்கே தான்ப்பா இருக்க அப்படின்னு சொல்லுதுங்க. கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு அலறி அடிச்சு திருமலை எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்ச உடனே வாணியம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மறுபடியும் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. நம்ம பாப்பா வந்து வாசப்படியில் வந்து நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னை கூட்டு போன அதே காட்டுப்பகுதிக்கு போச்சு. ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இங்கே தான் நான் இருக்கேன்னு கை காமிக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்து போன வாணிக்கு என்னடா எந்திரத்தை வச்சு கூட மறுபடியும் கனவுல வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சாங்க. இருந்தாலும் கூட ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, ஒன்றும் இல்லைங்க, அவளை நினச்சிட்டே இருக்கனால உங்களுக்கு தோண மாட்டுக்கு, படுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி படுக்க வச்சுட்டாங்க. ஆனால் வாணிக்கு அதற்கு பிறகு தூக்கமே வரலைங்க. அடுத்த நாளே ஒரு 10 மணி 11 மணிக்கு திருமலை வீட்டை விட்டு தன்னுடைய மகளை பற்றி கேட்பதற்காக காவல்துறை கிளம்பிட்டாருங்க. இந்த வாணி அப்படிங்கிறவங்க வினோத்தை பார்ப்பதற்காக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டாங்க. 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி இருக்க மாட்டிருக்கு, அங்கே தான் டெய்லி சந்திக்குவாங்க. அங்கே போயிட்டு வினோத்தை பார்த்துட்டு இதற்கு மேலே தன்னுடைய கணவரை விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்து, நம்ம 2 மாதம் 3 மாதம் கழிச்சு அவரை கொல்லலாம்னு நினச்சோம்ல, ஆனால் அதுக்கு சாத்தியமே கிடையாது. அதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாவும் தன்னுடைய கணவரும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், இன்னைக்கு நைட்டே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. அப்போது வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஃபுல்லாக கிராமம் தான், அரளி விதைகள் நிறைய கிடைக்கும், செடிகள் இருக்கும், அதை எடுத்து நைட்டு குழம்புல வந்து சேர்த்தி கொடுத்துரு, அவன் சாப்பிட்டா அப்படின்னா செத்து போயிடுவான், அதற்கு பிறகு நம்ம எப்படியாவது இருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் இதெல்லாம் கண்டுபிடிச்சி பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. காவல்துறையினரும் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு நபர்களை கொள்றாங்க அப்படின்னா ஆதாரம் ஒன்று விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யோசிக்கலீங்க. அவங்க பயத்தில் இருந்த காரணத்தினால அதே மாதிரி அன்றைய நாள் இரவு குழம்பெல்லாம் செஞ்சு அரளி விதையை கலந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால வெளியே போயிட்டு வந்த திருமலை அப்படிங்கிற ஒரு கைகாலெல்லாம் கழுவிட்டு அந்த தட்டில் உட்காராருங்க. உட்கார்ந்த அடுத்த செகண்டேங்க வாயில் எடுத்து இப்படி வைக்கலான்னு வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பக்கத்து வீட்டில் கயல்வெளியினுடைய ஒரு தோழி மாதிரி ஒரு சின்ன குழந்தை இருக்குங்க, ஒரு 6 வயசு இருக்கும். அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே வேக வேகமாக வருதுங்க. வந்துட்டு வாயில் வைக்கிற சாப்பாடை தட்டி விட்டுருச்சுங்க.
தட்டி விட்டு அடிச்சுக்கிட்டே ஆப்போசிட் உட்காந்துருக்கூடிய வாணியினுடைய முட்டியை பிடிச்சி ஆட்டி பெரிய மனுஷங்க பண்ற மாதிரி பண்ணுதுங்க. வாணி வந்து அந்த குழந்தையினுடைய பிடியிலிருந்து மீண்டு வரவே முடியலைங்க. உடனே அந்த குழந்தையும் விகாரமா கத்துதுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஓடி வந்து கூட்டம் கூடிடுச்சுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட வாணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட இருந்து காப்பாற்றவே முடியலைங்க. ஆக்ரோஷம் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே வாணியினுடைய தலைமுடியை அந்த குழந்தை விடவே இல்லைங்க. கைல்வெளியினுடைய ஆன்மா அந்த குழந்தையினுடைய உடம்புல இறங்கி இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக இந்த திருமலை அப்படிங்கிற அந்த குழந்தையை பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. அப்பா உனக்காக தான்ப்பா வந்திருக்க, இவ விஷத்தை வச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை உன்னுடைய உடம்புல இருந்து கைல்வெளியோட ஆன்மா சொல்லுதாட்டுருங்க. சொன்ன உடனே திருமலை அப்படியே கொஞ்ச நேரம் திகச்சு போய் நின்ட்டாருங்க. அப்பான்னு கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்களாம் வாயடைச்சு போய் நின்ட்டாங்க. கிராமம் தானே, இப்படி பேய் பிடிக்கிறதெல்லாம் நிறைய நம்புவாங்க. அதே மாதிரி உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து புரிஞ்சிருச்சுங்க. திருமலை வந்து அந்த குழந்தை வெஸ்த வச்சிருக்கா சாப்பாட்டில் அப்படி சொல்லிட்டு கைல்வெளியினுடைய குரலை சொன்ன அடுத்த செகண்டே கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகி நின்ட்டாருங்க. காணாமல் போன தன்னுடைய குழந்தையினுடைய வாய்ஸ் ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயேங்க ஓன்னு அழுதுகிட்டு ஆத்திரத்தோடு வாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை தூக்கி வீசுற மாதிரி ஆங்காரமாக அடிக்குதுங்க. ஆமாம் உன் பொண்ணை நான் தான் கொன்னேன், எங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் ஆத்திரத்தில் சொல்லிடுச்சுங்க. ஆத்திரம் மற்றும் பயம் இருந்த காரணத்தினால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தாங்க திருமலை ரியலைஸே பண்ணியிருக்காரு என்ன நடந்திருக்கு தன்னுடைய குழந்தைக்கு அப்படி சொல்லிட்டு. அதற்கடுத்து அந்த குழந்தையை கட்டி அணைச்சு பாப்பா அப்படி சொல்லிட்டு அழுகிறாருங்க. எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் அந்த குழந்தை திருமலை கிட்ட பக்கத்து வீட்டு குழந்தையினுடைய உடம்புல இருந்து சொல்லிருச்சுங்க. அதற்கடுத்து உடனே ஊர்க்காரங்களும் சேர்ந்து காவல்துறையினர் வள வச்சு இந்த பெண்ணை வந்து வாணியை பிடிச்சி வச்சு வினோத்தையும் பிடிச்சிட்டாங்க. காட்டு பகுதியில் போயிட்டு அந்த கனவுல வந்து அதே இடங்க அந்த குழந்தையை தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி அழுகி போய் அந்த குழந்தையினுடைய சடலம் கிடக்குது. ஓன்னு கதறி எழுதிருக்காருங்க இந்த திருமலை அப்படிங்கிறது. அதற்கடுத்து காவல்துறையினர் இந்த 2 பேர்த்தையும் எட்டு போய் ஆயுள் தண்டனை கைதிகளாக உள்ள அடைச்சிருக்காங்க. ஆனால் அங்கே போய் கூட கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருட காலகட்டத்தில் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா உடலில் தொற்று ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது உண்மை பொய் அப்படி சொல்லிட்டு தெரியலிங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.